குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 முக்கியமான பொருள் இருந்தால் போதுங்க. சூப்பர் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். ப்ரெட்டு, முட்டைக்கோசு, ஒரே ஒரு முட்டைங்க. முக்கியமாக இந்த 3 பொருள் இருந்தால் போதும். ஸோ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து ரஃபாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க. ஸோ ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்க்குறதுனால முன்னாடியே அந்த ஃப்ளேவர் வந்து இந்த வெங்காயத்தில் இருக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குட்டி சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து முட்டைக்கோஸுங்க, ஒரு மீடியம் பவுல் அளவுக்கு நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் நான்வெஜ் சாண்ட்விச் வந்து செய்ய போகிறேன், அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதை விட குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த முட்டைக்கோஸ் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை வந்து உடைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் பெப்பர் தூள். ஸோ இந்த 2 பொருள் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த முட்டை வேக வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சாலே போதும். முட்டை நல்லாவே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பொடி மாஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான நம்மளுடைய அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் போல் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய விருப்பம்தான். இப்போது ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கு மேலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடுமே நல்லா ஈவனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸையும் வச்சு அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் இல்லைன்னா பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குட்டி தட்டு வந்து அதுக்கு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா போதுங்க. நம்மளுடைய அந்த கிரில் பேனில் நல்லா ஸ்டஃபிங்லாம் ஃபிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி செஞ்சுட்டோன்னா செம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வந்து நம்ம மயோனஸும் சேர்க்கலை, கூடவே டொமேட்டோ சாஸும் சேர்க்கலை. இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம இது வந்து செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்.